ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப எம்மியான குழந்தைங்களோட ஃபேவரட்டான வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரோட்டு கடைகளில் ரெஸ்டாரண்ட்களெல்லாம் நம்ம நிறைய டைம் வாங்கி சாப்பிட்ருப்போம். அதே டேஸ்ட்லேயே இன்றைக்கி வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் நூடுல்ஸ் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஹக்கா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்டே எந்த பிராண்ட் நூடுல்ஸ் இருந்தாலுமே பரவாயில்ல, அதில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. நூடுல்ஸ் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா மொத்தமான சேமியா இருந்தால் கூட அதில் கூட செஞ்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக வரும். நூடுல்ஸ் செய்கிறதுக்காக நான் 3 லிட்டர் தண்ணியை நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். பாயில் பண்ணி எடுத்த தண்ணியில் நம்ம எடுத்திருக்க நூடுல்ஸை இந்த மாதிரி 2ஆக உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 3 பாக்கெட் அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஆயில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த நூடுல்ஸை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. அதிக நேரம் வேக விட்டீங்க அப்படின்னா நூடுல்ஸ் குழஞ்சி போயிடும், அப்போ நல்லா வராது. இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். வெந்த இந்த நூடுல்ஸை நல்லா வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் நல்லா அலசிட்டு மறுபடியும் நல்லா வடிகட்டிட்டு ஒரு தாம்பலத்தில் பரப்பி விட்டு ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நூடுல்ஸ் செய்கிறதுக்காக நான் அகலமான பேன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாவை நான் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா முட்டைகோஸ், கேரட், கேப்சிகம், இது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட் நான் எடுத்திருக்கேன். முதல்ல இந்த பூண்டோட நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மற்ற வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் அதிக நேரம் வதங்க வேணாம், கொஞ்சம் சாஃப்டானாலே போதும். இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ், 100 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். இது ரெண்டத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் அதிக நேரம் வதங்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா மட்டுமே போதும். அதிகம் வதங்கிடுச்சு அப்படின்னா நூடுல்ஸ் நல்லா இருக்காது. ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டுக்கோங்க, போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு கேப்சிகம் மட்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எந்த கலர் வேணும்னாலுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் கலர் மட்டுமே தான் எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எவ்வளோ வேணும்னாலுமே ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் அதிகமாக ஆட் பண்ணிட வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி சாஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டார்க் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் கிட்டே க்ரீன் சில்லி சாஸ் இருந்தது அப்படின்னா அதுவுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் ஆட் பண்ணிக்கல. சாஸஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரி உதிரியாக வரணும் அப்படின்னா நல்லா ஃபேன் கடியில் ஆற விட்டிங்கன்னா மட்டுமே தான் உதிரியாக கிடைக்கும். அதிக நேரமும் வேக விடக்கூடாது. வேக விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு உதிரியாக வராது. இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாஸஸ் எல்லாமே இந்த நூடுல்ஸோடு நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒன்று சேர்ந்து வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரிங் ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்தனால நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. சாஸஸ்லேயே நமக்கு உப்பு இருக்கும். நூடுல்ஸ் செய்யும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இந்த நூடுல்ஸில் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட வெஜ் நூடுல்ஸ் எவ்வளோ எம்மியாக இவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு. கண்டிப்பாக இந்த நூடுல்ஸ் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி
வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.